நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பார்ப்போற்றும் ஆலயம் நிகழ்ச்சியில மரண பயம் போக்கும் காலபைரவர், நாகதோஷம் நீக்கும் நாகாபரண பிள்ளையார், சிவன் கோவிலில் பிரதோஷ வேளையில தரிசனம் தரும் பெருமாள், நாகை நீலாயதாட்சணி அம்மன் கோவில் ஆடிப்புற அதிசயம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். நாகப்பட்டினத்தில் உள்ள நீலயதாட்சணி சமேத காயரோகணேஸ்வரர் கோவில் பிரசித்தி பெற்றதா சொல்லப்படுது. மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி அம்மன் கோவிலை போல அம்மனை முன்னிலைப்படுத்தக்கூடிய திருக்கோவில். மூலவர் காயரோகணேஸ்வரர், அம்பாள் நீலயதாட்சணி. சக்தி பீடம் 64ல் இதுவும் ஒன்றா சொல்லப்படுது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம் இது. அம்பாள் நின்ற திருக்கோலத்துல காட்சி தராங்க. சப்த விடங்க தலங்கள்ல 2வது தலமா சொல்லப்படுது. சோழ மன்னர்களுடைய தலைநகராக விளங்கியது நாகப்பட்டினம். புண்டரிக முனிவரை இறைவன் தன் மேனியில ஆவாகனம் செய்து கொண்ட தலம் இது. தலமரம் மாமரம், இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு 3 சுவையுடன் இருக்குது. ஆலய முகப்புல உள்ள நாகாபரண பிள்ளையார் நாகத்தை ஆபரணமா சூடி தலைக்கு மேல மற்றொரு நாகம் குடைபிடித்தபடி இருக்க அதன் கீழ் காட்சி தராரு. நாகதோஷம் இருக்கிறவங்க இந்த விநாயகருக்கு பாலாபிஷேகம் செஞ்சா நாகதோஷம் விலகும் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ராகு கேது பயிற்சியின் போது விசேஷ பூஜைகள் நடைபெறுது. பொதுவாக அனைத்து சிவ ஆலயங்கள்லையும் பைரவர் நாய் வாகனத்துடன் காட்சி தருவாரு. ஆனா விதிவிலக்கா இந்த ஆலயத்துல சிம்ம வாகனத்துடன் காட்சி தராரு. இவர் இங்கு கால பைரவராக அருள்பாலிக்கிறார். இவருக்கு பின்புறம் சிம்ம வாகனம் இருக்குது. இவர் தென் திசை நோக்கி வீச்சிருக்கிறதுனால இவரின் வழிபட்டால் மரண பயம் நீங்கி ஆயுள் பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவரிடம் வேண்டிக் கொண்டா பணம் கிடைக்கும். பிரகாரத்துல 8 கரங்களில் ஆயுதங்களுடன் அஷ்டபுஜ பைரவர், அஷ்டபுஜ காளி சன்னதி அமைஞ்சிருக்கு. கஜலக்ஷ்மி சன்னதி இருக்கு. 8 சீடர்களுடன் தட்சணாமூர்த்தி இருக்கிறாரு. மேற்கு சுவாமி சன்னதியில் முன் மண்டபத்துல 12 ராசிகளுக்கான சக்கரங்கள் காணப்படுது. ஆறுமுக பெருமாள் 12 கரங்கள்ல ஆயுதங்களுடன் அமைக்கப்பட்டிருக்காரு. விநாயகர் சன்னதிகள் உட்பட இதர சன்னதிகள் இருக்குது. அழுகுனி சித்தரின் ஜீவ சமாதி கோவிலில் அமைஞ்சிருக்கு. பௌர்ணமி தினத்துல இவருக்கு பாயாசம் நெய்வேத்தியமாக படைக்கப்படுது. செய்த பாவத்திற்கு மன்னிப்பும் முக்தியும் கிடைக்க வழிபட வேண்டிய திருத்தலம் இது. காசியில் உள்ளதை போன்று முக்தி மண்டபம் அமைஞ்சிருக்கு. தீர்த்தம் புண்டகிரி தீர்த்தம். ஆதிசேஷன் வழிபட்ட தலம். தசரதன் சனீஸ்வரரை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலம். சிவன் கோவில்களில் பிரதோஷத்தின் போது சிவன் ரிஷப வாகனத்தில் செல்றது வழக்கம். ஆனால் இந்த கோவிலில் மோகினி வடிவில் பெருமாளும் புறப்படுறாரு. பிரதோஷ கால வரலாற்றினை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் பிரதோஷ வேலைக்கு முன்பாக பெருமாள் மோகினி அவதாரம் நிகழ்ந்ததால பிரதோஷத்தன்று மோகினி வடிவில் பெருமாள் புறப்படுறாரு. இவரை பிரதோஷத்தின் போது மட்டும்தான் தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் சிவனின் மூலஸ்தானத்திற்குள் வைத்து விடுகிறார்கள். நீலயதாட்சணி அம்மனுக்கு ஆடிபூரம் கொடியேற்றுவதில் இருந்து விழா களை கட்ட தொடங்கும். காலையிலும் இரவிலும் அம்மன் விதவிதமான அலங்காரங்களுடன் பல்வேறு வாகனங்களுடன் பரிவாரத்துடன் நகர்வலம் வராங்க. அம்மனுடன் நாதஸ்வர கலைஞர்கள் வாசித்தபடி வருவாங்க. 4 வீதிகளிலும் மேடை அமைத்து கச்சேரி நடக்குது. இரவிலும் கச்சேரி நடத்துவார்கள். சுவாமி கோவிலுக்கு வர விடியற்காலை ஆகிரும். ஆடிப்பூரம் அன்று அம்மன் வசந்த மண்டபத்துல ஊஞ்சலில் அமர்ந்து காட்சி தராங்க. நீலயதாட்சணி அம்மன் பின்புறம் அலங்காரம் மிக விசேஷமா இருக்கும். அதை காணும் இடத்துல கண்ணாடி வைக்கப்படும். ஆடிப்பூரம் கழிப்பு காலை 1 மணிக்கு முடியும். இரவில் வான வேடிக்கை நடைபெறும். இரவு ஸ்ரீ நீலயதாட்சணி அம்மன் வெள்ளி ஜரிகை புடவை அணிந்து அழகிய சடை விரித்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பீங்கான் ரதத்துல ஊர்வலமா வர்றாங்க. இதை காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க.
நாகப்பட்டினம் நகரின் மத்தியிலேயே இத்திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. காலை 6:30 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரையிலும், மாலை 5 மணியிலிருந்து இரவு 9:15 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும். அனைவரும் சென்று இறையருள் பெறுவோம். நன்றி.